பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என் பாவக்கரைகளை போக்கி என்னை அபிஷேகம் நீர் செய்தீர். என் துன்பமனைத்தே நின்று காத்த என்னில் எழுந்த தூய திரு ஆவியே, என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். உன்னத வல்லமையே, இறைவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையே, இன்மீறம் ஊற்றுமையா. பரலோக வல்லமையே, இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையே, இறைவா எனக்கு தாரும். உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே, உயிர் தரும் ஆவியை தந்து வீர சேனையாய் மாற்றிடுமே.
வீரசேனையாய் மாற்றிடுமே உன்னத வல்லமையே. இறைவா எனக்கு தாரும். வாக்களித்த வல்லமையே பெந்தெகோஸ்தே நாளினிலே, வாக்களித்த வல்லமையே பெந்தெகோஸ்தே நாளினிலே, பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழியச் செய்தருளும். பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். உன்னத வல்லமையே இறைவா எனக்கு தாரும். அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே. அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே. தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை போற்றிடுமே. தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே. உன்னத வல்லமையே இறைவா எமக்கு தாரும். பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா. பரலோக வல்லமையே இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையே இறைவா எமக்கு தாரும். இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே
இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியிறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ மூவொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னோடலான்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ உன் பாதம் வைத்து பணிகின்றோ நம் முன்னே எழுந்தருள் இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவரை சற்று உற்று நோக்குவோம். கடந்த நாட்களில் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்த ஆண்டவர் இவர். துவண்டு போன நேரத்தில் கரம் பிடித்து நம்மை தூக்கிவிட்டவர். இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தபோது என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பிய நேரத்தில் நம்பிக்கை ஊட்டி தேற்றியவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்போது நம் முன்னே நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கிறார். அவரை நாம் உற்று நோக்குவோம், அவரோடு நாம் பேசுவோம். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையிடம் தேற்றுவது போல அவரோடு நாம் பேசுவோம். ஒரு நண்பரும் பேசிக்கொள்வது போன்று நாம் அவரோடு பேசிக்கொள்வோம். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை, கவலைகளை, கஷ்டங்களை இந்த நேரத்திலே அவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இனி வருகிற நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்வோம். எல்லாமாக இருக்கக்கூடிய அவர் நம்முடைய வாழ்விலே எல்லாமாக மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் உருக்கமாக வேண்டுவோம். எல்லோரும் சேர்ந்து என்னோடு நீ பேச வந்தால் அந்த பாடலை நாம் இணைந்து உருக்கமாக நற்கருணை ஆண்டவரை பார்த்த வண்ணம் நாம் பாடுவோம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, ஈரோளின் தீபம் நீ, உதய கோலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினா தடுமாறினேன், மூடினான் வழிமாறினே. தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ. மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவாம், கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். நான் என்னுடைய மனபாரங்களை, என்னுடைய மனங்களில் எழுகிற என்ன அலைகளை நான் அவரோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவரோடு பேசுகிற போது நம்பிக்கை பிறக்கிறது, துணிவு பிறக்கிறது. நம்மோடு உடன் இருக்கக்கூடிய உறவுகள் பல நேரங்களில் நம்மை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் அவர் ஒருபோதும் நம்மை உதாசீனப்படுத்த மாட்டார். எனவே தான் அவர் சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரேன் எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் நம்மை எப்போதும் தேற்றக்கூடியவர்.
எப்போதும் நம்மை வழிநடத்தக்கூடியவர், எப்போதும் நம்மை அரவணைக்கக்கூடியவர். அவர் எப்போதும் நாம் அவரை விட்டு திசை மாறி சென்றாலும் அவர் ஊதாரி தந்தையாக இருந்து எப்போதும் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் எங்கோ நாம் சென்றிருப்போம். அவருடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு என்றோ முடிந்து போயிருக்கும். அவருடைய உடனிருப்பு, அவருடைய ஆறுதல், அவருடைய வழிகாட்டுதல்கள் எண்ணிலடங்கா. யாரோ நம்முடைய வாழ்வில் வந்து செல்லலாம், ஆனால் உண்மையான நிரந்தரமான சொந்தம் அன்பு அவர் மட்டும்தான். அந்த உண்மையான அன்பை நாம் உயிர்த்துணர்ந்தவர்களாக, அவர் இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நீங்க மட்டும் இல்லை நாம் எங்கோ நான் சிந்திருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தோம் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரேன், ஆறுதல் தந்தீரேன். நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆதரவு தந்தீரே. எப்படி சொல்வேன் என்னென்று சொல்வேன் நீ செய்ததே, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்னென்ன சொல்வேன் நீ செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தோம் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. இப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீ மாற்றினே, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீர், நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். நீங்க மட்டும் இல்லை நாம் எங்கோ நான் சந்திருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தோம் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, என்னென்று கேட்டிட இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. இப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததே, தோளின் மீது சுமந்து கொண்டு நீ வருவதே. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததே, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதே. நீங்க மட்டும் இல்லேனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லேனா ஆமாண்டவரே, நீர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த கணம் இந்த இடத்திலே நாங்கள் இல்லை. நீ செய்து வருகிற நன்மைத்தனங்களை எண்ணி பார்க்கிற போது அதற்கு நாங்கள் செய்கிற கைமாறு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்விலே அன்றாடம் நீ செய்து வருகிறேன். அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை தேடி நாடி வருகிற ஒவ்வொருவரையும் நீ வெறும் கையோடு விடுவதில்லை. அவர்களுக்கு வேண்டியவற்றை அவர்கள் முயற்சி எடுக்கிற போது நிறைவாக அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து போய்விட்டதோ என்று எண்ணி துவண்டு போன நேரங்களில் கூட நான் இருக்கிறேன், அஞ்சாதே திகையாதே என்று சொல்லி நம்பிக்கையூட்டு வழி நடத்துகிற அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடன் இருக்கக்கூடிய உறவுகள் பல நேரங்களில் உதறிவிட்டு செல்லுகிற போதும் கூட ஆண்டவரே, நீர் எங்களோடு உடன் இருந்து நாங்கள் நம்பிக்கை இழக்காதபடிக்கு உம்முடைய கரம் பிடித்து நடக்க எங்களுக்கு அருள் கூர்ந்தே. அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து அன்றாட நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ செய்த நன்மைகளை நாங்கள் ஒவ்வொன்றாக இந்த நேரத்திலே மனக்கண்மன் கொண்டு வந்து ஜெபிக்கிறோம். அந்த நன்றி உமக்கு போதுமானதாக இருக்காது. இருப்பினும் மனித பலவீனங்களால் எங்களுக்கு தெரிந்தவற்றை ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நன்றியாக பாத காணிக்கையை நாங்கள் வைக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றும். எங்களுடைய இறை சமூகத்திலே இனி வருகிற நாட்களும் நீ ஏராளமான நன்மைத்தனங்களை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு பொழிய இருக்கிறேன். அதற்காகவும் இந்த நேரத்திலே சேர்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என் பாதுகாவலருடைய பரிந்து பேசுதலினால், உடனிருப்பினால், வழிகாட்டுதலினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் அளப்பெரிய காரியங்களுக்காகவும் இந்த இடத்திலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நன்றியின் பாவை ஆண்டவரே எங்களுக்காக எங்களுடைய எளிய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய வார்த்தைகளால், எங்களுடைய மனங்களினால் நாங்கள் எழுப்புகிற போது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். அன்புமிக்கவர்களே, கடந்த ஆண்டு நம்முடைய குடும்பத்தில் நடந்த ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்காகவும் சுப காரியங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். எத்தனையோ ஆபத்துகள் இருந்து நம்மை மீட்டெடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொன்றாக நினைத்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் இந்த நேரத்திலே நன்றி காணிக்கையை நாம் சமர்ப்பிப்போம். ஒரு சில நிமிடங்கள் அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த வல்ல செயல்களுக்காக அவரோடு நாம் உரையாடுவோம்.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவரே, ஒரு தாயை போல தந்தையை போல எங்களோடு உடனிருந்து எங்களை தேற்றி வருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை. நீர் நன்கு எங்களை அறிந்து வைத்திருக்கிறேன், தெரிந்து வைத்திருக்கிறேன், புரிந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த மேலான நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை தேற்றுகிறேன். அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிடம் செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிடம் செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஆமாண்டவரே, சுமைகள் வந்த போதும், கஷ்டங்கள் வந்த போதும், தடைகள் வந்த போதும், என்ன செய்வதென்று தெரியாமல் விழுவிதுங்கின்ற நேரத்திலும் கூட எங்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து எங்களை தேற்றினீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்று சொல்லி எங்களை உள்ளங்கையில் வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரித்து வருகிறேன். உன்னுடைய சிறகுகளில் வைத்து எங்களை பாதுகாத்து வருகிறேன். அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒருபோதும் எங்களை விட்டு நீ பிரிவதில்லை என்பதை நாங்கள் அறிவோம். உம்முடைய அரவணைப்பில் நாங்கள் அன்றாடும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் அறிவோம். இந்த இடத்திலே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு தருணத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஆமாண்டவரே, எங்களுடைய பலவீனத்தால் நாங்கள் துவண்டு போகிற போது, எங்களுடைய பலவீனத்தால் நாங்கள் திசை மாறி செல்லுகின்ற போது, எங்களுடைய வாழ்விலே கஷ்டங்கள் வந்து எங்களை ஆட்கொள்ளுகிற போது, எங்களினே அன்றாடம் எங்களை அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் எங்களோடு உடனிருந்து சிறகில் வைத்து உடைய கரம் பற்றி எங்களை அன்றாட வழிநடத்தி செல்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எப்போதும் எங்களுடைய ஒவ்வொரு உறவினர்களைப் போல, நண்பனைப் போல, தாயை போல, தந்தையை போல அன்றாடம் எங்களை திடப்படுத்தி நம்பிக்கை ஊட்டி வாழ்வழித்து வருகிற மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உன்னை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உன்னை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. அவர் மட்டும் நமக்கு போதும். அவரோடு உடன் இருக்கிற போது நம்முடைய உறவுகள், நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சக மனிதர்கள் எல்லோரோடும் நாம் நல்லுறவு கொள்ள முடியும். எனவே நாம் சக மனிதர்களோடு உறவு கொள்ளுகிற போது ஆண்டவரை காணவும், ஆண்டவரை நாங்கள் காண வேண்டும் என்று நாம் எண்ணுகின்ற போது சக மனிதர்களில் அவர்களை பார்க்கவும் இந்த நேரத்தில் வரம் தர வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் உருக்கமாக வேண்டுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருப்பது 1000 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை விட அவருடைய முற்றத்திற்கக்கூடிய ஒரு கணம், ஒரு நொடி பொழுது மேலானது என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த அளவுக்கு மதிப்பு மிக்கதாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சன்னிதானத்திலே நம்பிக்கையோடு இந்த இடத்திலே நாங்கள் ஜெபித்து விட்டு போகின்ற போது நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாம் உருக்கமாக வேண்டுவோம். நம்முடைய மனங்களிலே, நம்முடைய சிந்தையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த நேரத்தில் மனக்கண்வன் கொண்டு வருவோம். கடந்த நாட்களிலும் ஓராண்டு முழுவதும் நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் தந்த புதிய வரவுகளுக்காக, குழந்தைகளுக்காக, திருமணத்தின் மூலமாக வந்த வரவுக்காக, இன்னும் நமக்கு கிடைத்த நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக, இன்னும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எத்தனையோ அறம் செயல்களுக்காக இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஒவ்வொன்றாக இந்த நேரத்தில் நினைத்து பார்ப்போம். இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய புதிய உறவுகள், புதிய வரவுகள், புதிய காரியங்கள், நாம் மனதில் நினைத்தவை நிறைவேறியவை அனைத்து இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்.
அதுபோல இனி வருகிற நாட்களே இந்த ஆண்டு முழுவதும் இந்த காரியங்கள் என்னுடைய குடும்பத்தில் நடக்க வேண்டும். இது பல காரியங்கள் நம்முடைய சிந்தையில் இருக்கும். அது பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக இருக்கலாம், வெளிநாடு செல்வதற்காக இருக்கலாம், திருமணத்திற்காக இருக்கலாம், குழந்தை வாக்கியத்திற்காக கூட இருக்கலாம், இன்னும் சுயமாக தொடங்கியிருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்று இருக்கலாம், நோய் நொடிகள் நீங்க வேண்டும் என்று எண்ணலாம், கவலைகள் கஷ்டங்கள் இந்த ஆண்டு முழுவதுமாக மறைய வேண்டும் என்று வேண்டலாம். அனைத்தையும் இந்த இடத்திலே மனக்கண்மன் கொண்டு வருவோம். அதே வேளையிலே கடந்த நாட்களே பல துன்பங்கள் நம்மை எப்போதும் நம்மை வருத்தி கொண்டிருக்கலாம். கடந்த நாட்களில் நம்முடைய மனதில் ஏற்பட்ட காயங்கள் நம்முடைய மனக்கண் முன்னே நின்று கொண்டிருக்கலாம். கடந்த நாட்களில் கடந்து வந்த போது வந்த சறுக்கல்கள், கடந்த நாட்களில் நாம் சந்தித்த சவால்கள், கடந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்தையும் இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அவர் சொல்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்முடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எனவே நம்முடைய பாரங்களை இவ்வாறு மனதில் இருக்கக்கூடிய தீராத வேதனைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து இந்த நேரத்தில் நாம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தேற்றும். எங்களுடைய மனம் குழம்பி போன தருணங்கள் இருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை எங்களுக்கு தாரும். நல்ல உறவுகளை எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய சமூகத்திலே ஏற்படுத்துவதற்கான மல்லையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் வேண்டுவோம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உன்னன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உன்னன்புதான் என்று அறியவில்லையே. உன் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டுருக்கினீ என்னையும் நீ. உன் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டுருக்கினீ என்னையும் நீ. தெய்வன்பும் என்ன உன்னதம், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்போ. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்போ. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்போ. இந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்போ. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன சொல்லி நன்றி சொல்லுவேன். இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம்.
உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்போ, எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்போ. ஆமாண்டவரே, எங்களுடைய குறைகளையும் கண்டும் எங்களுடைய பலவீனத்தை கண்டும் நாங்கள் மீண்டும் அப்படியே மடிந்து போகாதபடிக்கு மீண்டும் எங்களுக்கு புதிய வாழ்வை தந்து புத்துயிரை தந்து மீண்டும் மீண்டும் நாங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வதற்கான தருணத்தை நீ தந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நேரத்திலே இந்த உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற விதத்திலும் இனி வருகிற நாட்களில் நீ செய்ய இருக்கக்கூடிய நன்மைகளுக்காகவும் வருகிற நாட்களில் வருகிற சவால்கள் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் நீ தருவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலே நாம் உருக்கமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ வாழ்வு தருவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ நம்பிக்கை ஊட்டி எங்களை திடப்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அருளால் நிரப்பி உமது வல்லமையினால் எங்களை திடப்படுத்துவீராக. அன்புமிக்கவர்களே, எல்லோரும் இழந்தாள் படிக்கிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காகவும் இனி வர நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகளுக்காகவும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை, வலிமையை, நம்பிக்கையை தந்து திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக பக்தி உணர்வோடு இந்த இடத்துல நாம் வேண்டுவோம். ஒரு கணம் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நம்முடைய மனக்கண்மன் கொண்டு வருவோம். நம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஆண்டவன் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அந்த காரியங்களை எல்லாமே இந்த நேரத்திலே நம்முடைய மனக்கண்மன் கொண்டு வருவோம். அவர் செய்த நன்மைகளையும் இந்த நேரத்திலே நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அன்புமிக்கவர்களே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுத்தேன் நன்றி பலி என்
ஜீவனாளெல்லாம். அன்புக்கு ஆண்டவர் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த நேரத்தில் நினைத்து நன்றி சொல்ல இருக்கிறோம். எனவே முதலாவதாக நம்முடைய இந்த வாழ்க்கையை நமக்கு தந்து நமக்கு வழிநடத்தியதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்து வளர்ந்து இந்த இறை சமூகத்திலே இந்த மண்ணிலே வாழ்வதற்கான சூழ்நிலைகளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை நிறைப்படுத்தினீரே, எங்களை திடப்படுத்தினீரே. அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்று நீ தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை, இன்று நீ தந்திருக்கக்கூடிய இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நாங்கள் நேசித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நீ நிறைவாக பொழிய செய்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் நீ திடப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் வாழவும், எங்களுடைய உடன் வாழுகிற சக மனிதர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு கணமும் பயன்படுகிற விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய இறை சமூகத்திலே நீ புதிதாக தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்காகவும், குறிப்பாக இந்த ஆண்டு எங்களுடைய இறை சமூகத்திலே பிறந்த குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புதிய வரவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமணத்தின் மூலமாக எங்களுடைய குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்து எங்களுடைய வாழ்க்கையை தந்து அன்றாடம் எங்களை திடப்படுத்தி வருகிற மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். இந்த ஆண்டு நம்முடைய இறை சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நமக்கு தெரிந்தவர்கள் மத்தியிலே குழந்தை பாக்கியத்தை நிறைவாக கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்னும் எத்தனையோ நபர்கள் நம்முடைய இறை சமூகத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நபர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக அன்றாட ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களை திடப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு புதிய குடும்பத்தை, திருக்குடும்பத்தை அமைத்துக் கொடுக்க இன்னும் போகிறார். எனவே அதற்காக ஆண்டவருக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்வோம். ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ அளவு கடந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்ற அருள் புரிவீராக. அன்று ஆபிரகாமுடைய குடும்பத்தை எத்தனையோ ஆண்டு காலம் கழித்து ஆண்டவரே இனி எல்லாமே முடிந்து போய் விட்டதோ என்று எண்ணிய தருணத்தில் கூட ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை கொண்ட போது அந்த நபர்கள் அடுத்த ஆண்டு உன்னுடைய வீட்டில் குழந்தையோடு நீ இருப்பாய் என்று சொல்லுகிற போது நிறைவான ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திலே பெற்றுக் கொண்டது போல கருவுற இயலாதவர் என்று சொல்லப்படுகிறது விவிலியத்திலே அந்த எலிசபெத் அம்மாளுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த குடும்பத்தின் வழியாக இறையாட்சி இந்த மண்ணிலை கட்டி எழுப்ப செய்தது போல ஆண்டவரே இன்னும் அன்னாவுக்கு குழந்தை வாக்கியத்தை நீ பெறச் செய்தீரே. அந்த குடும்பத்தின் வழியாக அந்த குழந்தை வழியாக இந்த இறை சமூகத்தை இந்த உலகத்தை ஆண்டவரே உம்முடைய இறையாட்சி பணிக்குள் கட்டி எழுப்ப செய்தீரே. அந்த மேலான நன்மைகளுக்காக ஆண்டவரே அதுபோன்று எங்களுடைய குடும்பங்களிலும் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவீர் நம்பிக்கையோடும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய உறவுகளுக்காகவும் இந்த நேரத்தில் வேண்டுகின்றோம். அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே
கடந்த ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய இறை சமூகத்திலேயும் என்னுடைய குடும்பத்திலேயும் பல நபர்களுக்கு நீ திருமணம் என்ற திருவருட் சாந்தத்தை கொடுத்து ஆசீர்வதித்தேன். ஆண்டவரையும் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டும் ஆண்டவரையும் இன்னும் எத்தனையோ நபர்கள் இந்த ஆண்டு என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் அமைய வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை ஊட்டி ஆண்டவரையும் அவர்கள் அந்த நம்பிக்கையில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நீ துணை செய்வீராக. ஆண்டவரையும் நீர் அன்று கானாவூர் திருமண இல்லத்திலே சென்று அன்று குறைகளாக காணப்பட்ட அந்த திருமண விழாவிலே நீ அன்று சந்தித்த போது, அன்று உம்முடைய உடனிருப்பை நீ கொடுத்த போது அந்த கானாவூர் திருமண இல்லத்திலே நிறைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்ற செய்தீரே. குறைகள் எல்லாம் கடந்து நிறைகளாக மாற்ற செய்து ஒவ்வொரு நாளும் வளமுறை செய்தீரே. அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்களுடைய குடும்பங்களிலும் ஆசீர்வாதங்களால் உம்முடைய அரவணைப்பினால் ஆண்டவரை வேண்டியவற்றை அந்தந்த குடும்பங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு வழி செய்கின்றேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ கொடுக்கிற வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, இந்த ஆண்டு என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கணவர் வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகளை வாய்ப்புகளை நீ ஏற்படுத்தி கொடுத்தேன். அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எண்ணிலடங்கா நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அந்த வேலைக்கு சென்று செயல செய்து அதன் மூலமாக எங்களுடைய குடும்பங்களை நீ வளப்படுத்தினே. அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த தருணத்திலே இந்த ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு எப்படியாவது ஒரு அரசு வேலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போட்டித் தேர்வுகளை எழுதுகின்ற நபர்கள், ஆண்டவரையும் எப்படியாவது வெளிநாடு செல்ல வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்குரிய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொல்ற ஏக்கத்திலேயும் ஜெபிக்கிற நபர்கள், ஆண்டவரையும் இன்னும் நல்ல ஒரு விசா கிடைக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு வளமுறுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஆண்டவன் நீதான் எங்களோடு உடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிற ஒவ்வொரு நபர்களையும் உடைய பாத்தில் தருகின்றோம். அவர்களுக்கு நீ செய்யவிருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து இந்த நேரத்திலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். தந்தையும் இன்னும் எங்களுடைய குடும்பத்திலேயும் எங்களுடைய இறை சமூகத்திலேயும் உடல் உபாதைகளால் துன்பப்பட்ட நேரத்திலே எங்களை கரம் பிடித்து தேற்றி மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து மீண்டும் நாங்கள் பழைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு நீ வழிகாட்டிய மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் தீராத நோயினால் காலில் புண் வந்து விட்டது, எப்படி தீருமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆண்டவரே, நீ அந்த காலில் இருந்த புண்ணை நீக்கி எங்களுக்கு நீ மீண்டும் எங்களுக்கு வலுவூட்டினே. ஆண்டவரே, எனக்கு மூட்டு வலி நடக்க முடியவில்லை, இனி அவ்வளவுதான் என்று நினைத்தேன். இருப்பினும் எங்களுக்கு நீ நல்ல ஆற்றலை தந்து மீண்டும் புத்துணர்வு பெற செய்தி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஸ்ட்ரோக் என்ற ஒரு நோய் வந்து
மீண்டும் படுத்த படுக்கையாக ஆகியிருந்த போது கூட ஆண்டவரே, இனிமேல் அவ்வளவுதான், எழும்பி நடக்க முடியாது, என் வாழ்க்கையின் முழுவதும் படுக்கையில் தான் செல்ல இருக்கிறதோ என்று எண்ணிய தருணத்தில் கூட ஆண்டவரை மீண்டும் நாங்கள் கரம் பிடித்து மீண்டும் உண்மையை பற்றி கொண்டு நடப்பதற்கு எங்களுக்கு நீ ஆற்றலை தந்தே, வலுவை தந்தே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, இன்னும் எங்களுடைய இறை சமூகத்திலே உடல் உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு மூட்டு வலி, முழங்கால் வலி, தலைவலி, கழுத்து வலி என்று பல்வேறு விதமான வலிகளினால் இன்னும் அவதிப்படுகிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் பாத்தலை தருகின்றோம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்று சொல்லி மருத்துவர் சொல்லி இருக்கிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை, செய்தால் என்ன ஆகுமோ என்று தெரியவில்லை. குழம்பிய தருணத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களையும் நம்முடைய பாத்தலை தருகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளையும் இன்னும் எங்களுடைய குடும்பத்திலே குடி நோயினால் அவதிப்படுகிற எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் நம்முடைய பாத்திலே தருகின்றோம். ஆண்டவரே, நீ நினைத்தால் முடியாத காரியம் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். நீ நினைத்தால் மனமாற்றத்தை கொடுக்க முடியும், நீ நினைத்தால் ஆற்றலை கொடுக்க முடியும், வலுவை கொடுக்க முடியும், தடுத்து ஆட்கொண்டு உண்மையே பற்றி கொள்வதற்கான சூழ்நிலை உருவாக்க முடியும். அன்று சவுலை தடுத்து ஆட்கொண்டு நீ உம்முடைய பணியை செய்வதற்காக அழைத்தேன். அதுபோல ஆண்டவரே, எங்களுடைய இறை சமூகத்திலும் திசை மாறி செல்லுகிற நபர்களை, மீண்டும் பல்வேறு விதமான நோய்களுக்கு அடிமையாகிற ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதித்து மீண்டும் அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துல வேண்டுகின்றோம். இந்த ஆண்டு அவர்கள் புதிய மாற்றத்தை பெற எங்களுக்கு நீ துணை செய்வீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுத்தேன் நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, இன்னும் எங்களுடைய வாழ்விலே பல திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு எங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு வீடு கட்டுவதற்கான எடுத்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெற செய்தேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் சொத்து வாங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். இந்த ஆண்டு சொத்து வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ நபர்கள் இந்த ஆண்டுக்குள் நாங்கள் வீடு கட்டி முடிக்க வேண்டும், கடன் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வீடு கட்டி முடிப்பதற்கான முயற்சியை நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரே, அனைத்திலும் எங்களோடு உடனிருந்து வழி நடத்தும் என்று சொல்லி இந்த ஆண்டு நீ செய்ய இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுத்தேன் நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள் இருந்தது. வாழ்வே முடிந்து போய்விட்டது. இனி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கண்காணாத இடத்திற்கு சென்று விட வேண்டுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவரே, படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய குடும்பத்திலே நீ கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சூழ்நிலைகளை, வாய்ப்பினை எங்களுடைய இறை சமூகத்திலே பல குடும்பங்களுக்கு நீ கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறேன். அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த தருணங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம். எப்படியெல்லாம் கடந்து வந்தோம் என்று நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பல குடும்பங்கள் கடன் பிரச்சனைகளினால் பல்வேறு விதமான சிக்கல்களுக்கு உள்ளாகி கொடுத்த பணம் கிடைக்காமல் இன்னும் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்தை கண்ணோக்குவீராக. அவர்களுடைய வாழ்விலும் இந்த ஆண்டு கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவர்கள் மீண்டும் நம்பிக்கை உணர்வோடு உண்மையை நோக்கி நாங்கள் இருகரம் கூப்பி நன்றி செல்லுகின்ற மனிதர்களாக வாழ எங்களுக்கு நீ அருள் புரிவீராக. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுத்தேன் நன்றி பலி, என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆனால் எப்படி அவன் வெற்றி பெறுவானோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவதற்கு, அவன் தேர்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகளை நீ கொடுத்திருக்கிறேன். அந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. வெற்றி பெற செய்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் எத்தனையோ பிள்ளைகள் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஆண்டவரையும் அடுத்த வருகிற ஆண்டிலேயும் நிறைவான ஆசீர்வாதங்களால் துவண்டு போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, ஞானத்தை, அறிவை பயன்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களுடைய இறை சமூகத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வலம் வருவதற்கு எங்களுக்கு நீ கிருபை செய்வீராக. ஆண்டவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தரலும். பொருள் உணர்ந்து படிப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து தெரிந்து வாழ்வதற்கான சூழ்நிலைகளை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துவீராக. மீண்டும் வெற்றி வாகையை சூடிக்கொள்ளவும் ஆண்டவரை போட்டித் தேர்வுகள் அனைத்திலுமே வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகளை எடுக்கக்கூடிய முயற்சியின் பொருட்டு நாங்கள் அனைத்திலுமே வெற்றி பெற எங்களுக்கு அருள் தாரும். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, நீ தந்திருக்கக்கூடிய உறவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்னுடைய குடும்பத்திலேயும் நல்ல உறவுகளை தந்து, நல்ல வழிகாட்டுதலை தந்து, நல்ல பெற்றோரை தந்து, நல்ல ஆசிரியரை தந்து, நல்ல நண்பர்களை தந்து எங்களை அன்றாட வழிநடத்தி வந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்த நேரத்தில் கூட எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வழியாக எங்களுக்கு நீ ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழிய செய்தீரேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலேயும் எத்தனையோ குடும்பங்களில் இன்று உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு புரிந்து கொள்ளாத தருணத்தினால் உண்மையான உறவினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த ஆண்டிலே புதிய மாற்றத்தை எங்களுடைய குடும்பங்களிலேயும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு மீண்டும் நாங்கள் புத்துணர்வு பெற்ற குடும்பங்களாக, ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து மன்னித்து வாழுகின்ற குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் வாழ்வதற்கான சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவீர் நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திலேயும் இந்த குடும்ப விழாவை எங்களுக்கு கொண்டாடுவதற்கான சூழ்நிலைகளையும் வாய்ப்பினை தந்து, இதில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பினை தந்து, பல்வேறு விதங்களில் நாங்கள் இந்த இடத்தை எங்களுடைய உடனிருப்பை கொடுப்பதற்கான சூழ்நிலை தந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இருவர் நாட்களும் நாங்கள் இந்த குடும்ப விழாவில் கிடைத்த நிறைவை, நிம்மதியை, மகிழ்ச்சியை அன்றாட நாங்கள் இந்த இறை சமூகத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது மனதிற்கு ஆறுதலையும் நம்பிக்கையும், ஆண்டவரை உண்மை பற்றிய நம்பிக்கை நாங்கள் வளரவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஈரெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவரே, இன்று நீர் செய்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், ஒரு அளவு கடந்த ஒரு அன்பை எங்களுக்கு நிறைவாக பொழிந்தது. பேராபத்து வர வேண்டிய தருணத்தில் கூட எங்களை இன்று நீதாமே எங்களை ஆபத்திலிருந்து மீட்டு இயற்கையினுடைய சூழ்நிலைகளில் எங்களை காத்து வந்த மேலான நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இன்னும் எத்தனையோ ஆபத்துகள் இருந்து எங்களை கடந்து வர செய்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. நாங்கள் போகின்ற வருகின்ற வழியிலே எங்களுக்கு எத்தனையோ ஆபத்துகள் இருந்து எங்களை மீட்டெடுத்து கொண்டேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து நன்றி செலுகின்ற இந்த வேளையிலே இனி வருகிற நாட்களிலும் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் நிறைவான பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக பொழிந்தருளும். எந்த இக்கட்டுகளும் இடைஞ்சல்களும் எங்களை அணுகாதபடிக்கு உம்முடைய காவல் தூதர்களுடைய பராமரிப்பிலே நாங்கள் வாழவும், உம்முடைய தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலிலே நாங்கள் வாழவும் ஆண்டவரே. நாங்கள் வாகனங்களில் பயணிக்கிற போது எங்களுக்கு முன் செல்கின்றவர்கள், பின் செல்கின்றவர்கள், பின்னே வருகிறவர்கள், உடன் வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே பாதுகாத்து எந்த தீங்கும் ஆபத்துக்கும் அணுகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வருவேன், பாதுகாத்து வருகின்றேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ண முடியாதையா. ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். அன்புமிக்கவர்களே, இன்னும் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்திருக்கிறார். சில நேரங்களில் அது ஆண்டவர் செய்த உதவி என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு கணமும் நம்மை கடந்து வர செய்திருக்கிறார். நடந்து செல்கிற போது தடுக்குகிற நேரங்களில் கூட ஆண்டவர் நம்மை எந்த ஆபத்தும் இல்லாமல் மீட்டெடுத்திருக்கிறார். செல்கிற போதும் எத்தனையோ பெரிய ஆபத்துகள் வந்து ஆண்டவரே இனி முடிந்து போய்விட்டதோ என்று எண்ணிய தருணங்கள் எங்களை நீங்க வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களுடைய வாழ்விலே நீ செய்கின்ற, செய்து வருகின்ற, செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிறோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுத்தேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆண்டவர் இனி வரும் நாட்களும் நன்மைத்தனங்களால் நம்மை அணி செய்து கொண்டிருப்பார், நம்மை வழிநடத்துவார், நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை அரவணைத்து பாதுகாப்பர் நம்பிக்கையோடு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை எல்லோரும் இழந்தால் படியிட்டு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை போற்றி புகழ்ந்து மாண்புயர் கீதம் பாடுவோம். மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்
ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆராதனை 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 செய்கிறோ. ஆராதனை ஆராதனை செய்கிறோ. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவே இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இறங்குமையா. கடை கண்ணால் எமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. மார்போடு அணைத்து கொண்டு மன்னித்து வாழ்வு தரும். தீருந்தி உன் பாதத்தில் என் குற்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆராதனை 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 செய்கிறோ. ஆராதனை 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 செய்கிறோ. ஆராதனை செய்கிறோ. ஆராதனை செய்கிறோ.
அன்புமிக்கவர்களே, இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் திருக்கொடியானது இறக்கப்பட இருக்கிறது. இந்த நாட்களில் நமக்கு உடனிருந்து உதவிகள் புரிந்த இல்லாமல்ல இறைவனுக்கும், நமக்காக பரிந்து பேசிய நம் பாதுகாவல ஜார்ஜியாருக்கும், உடனிருந்து உதவிகள் புரிந்த நம்மவர்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பில் இருந்து கொண்டு பொறுப்பில் இல்லாமல் தங்களது உடனிருப்பை, தங்களுடைய வழிகாட்டுதலை, தங்களுடைய பொருளாதாரத்தை, இன்னும் பல வழிகள் நமக்கு உதவிகள் செய்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்திலே ஒரு முறை கூட நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். காலையில் ஒருவருக்கு நன்றி சொல்ல மறந்து போச்சு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலையும் தட்டச்சு செய்து நமக்கு திரையில் எல்லாரும் உட்கார்ந்த வண்ணமே பாடுவதற்கு உதவி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள், குறிப்பாக திருமதி சுஜி அவர்கள், அதோட சில நேரங்களில் அனிஷா, இன்னும் அந்த மீடியா குழுவிலிருந்து உதவிகள் புரிகிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் பங்கு இறை சமூகம் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் ஒரு கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இப்போ எல்லாரும் சேர்ந்து எழுந்தின்று ஒரு நன்றி பாடல் பாடிட்டு அப்படியே கொடியிறக்கத்துக்கு சொல்லுவோம். எழுந்து நிற்போம். நன்றி என்று பாடுவேன் என் இனிய தெய்வமே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தெய்வமே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. உயிர்கள் யாவும் வாழ நல்லுலகை படைத்ததா, உறவு வாழ்வு வளர நல்லுள்ளம் நுழைந்ததா, நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததா, நிழல்கள் துன்பம் அறைய திருவிருந்தை அளித்ததா, பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததா, பரம அன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிவதா. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. பகிர்ந்து வாழும் அன்பு வாழ்வில் என்னை சேர்த்ததால், ஜெபித்து நிற்க வேண்டும் போல் என்னை காப்பதால், நேச கருத்தை நீட்டி வந்த நன்மை செய்வதா, துன்பம் துயரை பிணியை போ விலக செய்வதா, உண்மை அன்பில் உள்ள மயில செய்ததா, உந்தன் ஒளி உலகில் வழியானதா. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே,
காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே, கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே, நன்றி என்று பாடுவே என் இனிய தெய்வமே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. இன்று நமக்காக இசை மீட்டிய தம்பி அவர்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகள். இப்போ கொடி இறக்கத்திற்காக எல்லோரும் ஆலய மட்டத்திற்காக செல்வோம்.